பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் பெரியவர், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என்பது நாள் தந்த தேவனுக்கு நம் நன்றி சொல்வோம். இப்பொழுது கூட வேதத்தில் ஒரு வசனம் எடுத்து நம்ம தியானிப்போம். ஏசாயா 42:21 பாருங்கள். கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேலே பிரியம் வைத்திருக்கின்றார். கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவர் மேலே பிரியம் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நீதியாக இருக்கிற அந்த ஜனங்களை மேலே பிரியம் வைக்கிறவராக இருக்கிறார். இப்போ வேதத்தில் நம்ம பார்க்கும்போது யோசேப்பு நீதிமானாக இருந்தார், நீதியாக இருந்தார், தேவன் கீழ்ப்படிந்து நடந்தார். அதனாலே அவர் மேலே ஒரு பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதனைப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள், சிறைசால போட்டார்கள், பல நிந்தைகளும் அவமானங்களும் யோசேப்புக்கு வந்தது. ஆனாலும் கர்த்தரோடு இருந்தார். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எதுக்கு பயப்படலை யோசேப்பு. ஆனால் எந்த ஒரு தீங்கு செய்யலை, யாருக்கும் மோசம் பண்ணலை, எதிர்த்து கூட யார் மேலே குறை சொல்லலை, எதிர்த்து பேசலை. அப்படி இருந்ததுனால தான், அவர் நீதியாக நடந்து கொண்டதுனால தான் யோசேப்பு தேவன் எகிப்து தேசத்தில் ஒரு ராஜாவாக பிரதான மந்திரியாக வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, நீதியாக இருக்கிறவங்களும் தேவன் கைவிட மாட்டார். நீதிமான அவர் தெள்ளாட விட மாட்டார். நீதிமான பிள்ளைங்களை பிச்சை எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீதியோட தேவனுக்கு நீங்கள் நடக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். எப்படி நீதியோட நடக்கணும் அப்படின்னா, அவர் கற்பனைப்படி, அவர் வசனங்களை கீழ்ப்படிந்து, எந்த ஒரு மோசமோ லஞ்சமோ இதெல்லாம் இல்லாதபடி, இந்த உலக பிரகாரமான காரியங்கள், இந்த உலக பிரகாரமான தீட்டான காரியங்கள் உங்கள் உடம்புல ஒட்டாதபடி நீங்கள் இப்படி நீதியோடு நீங்கள் வாழும்போது கர்த்தர் என்ன பண்ண ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யோசேப்பு பாருங்கள் எப்படி இருந்தார் பார்த்தீங்க. வாலிப வயசு, பார்த்திபன் மனைவி ஆசைப்படும் போது கூட அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், உனக்கு கணவர் எல்லாமே எனக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார், ஆனால் ஒன்று தவிர. ஆனால் இப்போ நான் தவறு செஞ்சிட்டா கூட பரலோகத்தில் இருக்கிற தேவன் அது பார்த்து கொண்டு இருக்கிறார். நீதியின் தேவன் பார்க்குறார். அந்த மாதிரி நீதியின் தேவனுக்கு நான் விரோதமான காரியங்களை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல தான் அன்பானவர்களே, நீங்கள் கூட நீதியின் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யாமல் இருக்கும்போது, யோசேப்பு எப்படி ஆண்டவர் உயர்த்தினாரோ அதுபோல தான் இந்த பூமியில் மட்டும் இல்லைங்க, பரலோகத்தில் கூட உங்களை உயர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல் தாவீது கூட சொல்கிறார் பாருங்கள். தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள். சங்கீதம் 40வது அதிகாரம் 8வது வசனத்தில், என் தேவனே உனக்கு பிரியமானதையே செய்ய விரும்புகின்றேன், உமது நியாய பிரமாணங்கள் என் உள்ளத்திற்குள்ளேயே இருக்கின்றது என்று சொன்னேன். பாருங்கள், என் தேவனே உமக்கு பிரியமானதை நான் செய்கிறேன், அதுதான் நான் விரும்புகிறேன். உமக்கு விரோதமான காரியங்களை நான் செய்ய மாட்டேன், அது விரும்ப மாட்டேன். உமது நியாய பிரமாணங்கள் உள்ளத்திற்குள்ளே இருக்கின்றேன். உன் நியாய பிரமாணங்கள் படி நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில், இந்த பாவமான இந்த உலகத்தில் தான் தாவீது கூட வாழ்ந்தார். ஆனால் அவர் சொல்கிறார், ஏதோ தவறு செஞ்சிட்டார். ஆனால் மறுபடியும் அவர் என்ன பண்ணார், மனம் திரும்புகிறார். இந்த ஆண்டவரே உன் நியாய பிரமாணத்தின்படி நான் நடக்கிறேன் அப்படின்றார். அது இன்னொன்று பாருங்கள். அதே சங்கீதம் 71:19 பாருங்கள். தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளையும் நீரே செய்தீர், தேவனே உமக்கும் நிகரானவர் யார். தேவனே நீதி, உங்கள் நீதி பெரிதானது. எங்களுக்காக கர்த்தாவே இந்த உலகத்துக்கு வந்தீர், எங்களுக்காக காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், அவமானங்கள் இந்தங்களை சகித்தீர், மரித்தீர், 3வது நாள் உயிரோடு வந்தீர், சதா காலங்களும் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த தேவனே, ஒவ்வொரு நாளும் உங்கள் நீதியின் பாதியில் எங்களை நடத்தி கொண்டு வருகிற என் தேவாதி தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அதுபோல தான் அன்பானவர்களே, இந்த வார்த்தையை எடுத்து தியானித்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, நன்றி சுவாமி. அப்பா கர்த்தாவே, கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் நீதி கர்த்தாவே, கர்த்தருக்கு அப்பா தமது நீதியின் நிமித்தமாக அவர் மேலே பிரியமாக வைக்கிறார். நானும் நீதியோட நியாயத்தோடு நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே உங்கள் பாதப்படியில் வர ஜனங்களை கர்த்தாவே நீ ரட்சிங்கப்பா. கேட்குற ஒவ்வொருத்தரும் நீ ரட்சிங்க கர்த்தாவே. யோசேப்போட இருந்த தேவன், அப்பா ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோட இருந்த தேவன், தானியேலோட கர்த்தாவே இருந்த தேவன்,
அப்பா நீதியோடு இருக்கிற பிள்ளைங்கள் மேலே தேவனோட பிரசன்னம் இருக்கட்டும். கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமேன்.